இந்த 11ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆயர்குல பெண்களிடம் இருந்து யாராவது அவங்கள தொந்தரவு செய்யறாங்க, யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்யறாங்க, ஒரு பகைவர்களா வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் தூசு துரும்பா மாத்தி அந்த தோழியர்கள் எல்லாருமே காப்பாத்துபவரா இருப்பவளா இந்த கோபாலன். வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 11, திருப்பாவை பாசுரம் 11. கற்று கரவை கனங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சேருஞ்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புன்னமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பவாய். இந்த 11ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கண்ண பரமாத்மா பசுக்களிடமிருந்து பால் கறக்கிறதுல வல்லவன் அவர். அதோட கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறக்கிறதுல மிகவும் வல்லவரான் இந்த கண்ண பரமாத்மா. இந்த கண்ண பரமாத்மா அதாவது அந்த ஆயர்குல பெண்களிடம் இருந்து யாராவது அவங்கள தொந்தரவு செய்யறாங்க, யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்யறாங்க, ஒரு பகைவர்களா வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் தூசு துரும்பா மாத்தி அந்த தோழியர்கள் எல்லாருமே காப்பாத்துபவரா இருப்பவளா இந்த கோபாலன். அந்த கோபாலன கண்ண பரமாத்மான நீ தானே அவரை தழுவிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்ட அந்த நாராயணன் அந்த கண்ணனை போய் தரிசிக்க வேண்டாமா? நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா தோழியர்களுமே உன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம் ஆண்டாளே, ஏன் நீ இன்னும் வெளியில வர மாட்டேங்கிற? எல்லாருமே வந்தியாச்சு, நீ வெளியில வா, அந்த கண்ணனோட புகழை நம்ம பாடி கொண்டாட வேண்டாமா? வெளியில வா. செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளாச்சே நீ. நான் இப்படி உங்களை பத்தி பாடிக்கிட்டே இருக்கோமே எல்லாருமே, இது உன் காதுல கேட்கவே இல்லையா? அசையாமலும் பேசாமலும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே, இந்த அர்த்தமற்ற இந்த தூக்கத்துக்கு என்னதான் பலன் கிடைக்க போதோ தெரியல. ஆனா நீ நாங்கள் இவ்வளோ பேசிட்டு இருக்கும் போதும் சரி, நீ நகராம அசையாம தூங்கிட்டு இருக்கியே, இந்த தூக்கத்திலிருந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தன் தோழியர்கள் எல்லாருமே ஆண்டாளை கூப்பிடுறாங்களாம். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்துக்காக யாரையாச்சும் நம்ம கூப்பிடுறோம்னா கூப்பிட்டு பார்ப்போம், ஒரு வாட்டி 2 வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம். அவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை, நம்மளுக்கு அவங்க ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ணுவோம், சரி போ நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? இது பக்தி நெறிக்கு ஒரு அழகான விஷயம் கிடையாதான். அதாவது தன் தோழியர்கள் கூப்பிட்டு நான் வரல அப்படின்னு விட்டுட்டு போகாம பக்திமயமா எல்லாருமே போய் அந்த இறைவனை நாட வேண்டும், அவன் பறை சாற்ற வேண்டும், அவனது புகழ் பாட வேண்டும்னு எல்லாருமே நினைச்சாங்களாம். அதனாலதான் திரும்பி திரும்பி கூப்பிட்டாலும் எந்திரிக்கலனாலும் அந்த ஒரு நம்பிக்கையை விடாம தன் தோழியர்கள் தன்னை எழுப்பி நீ வா, எல்லாருமே ஒன்னா போய் அந்த பகவானோட புகழை சேர்ந்து பாடுவோம், நாங்க மட்டும் போனா அது நல்லா இருக்காதே, நீயும் தான் வரணும், அப்போதுதான் அவனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொன்னாங்களாம். இதனால தான் நம்மள என்ன சொல்லுவாங்களா, எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்பவே அதிகமான சக்தி இருக்கான். தனித்து போய் நம்ம பிரார்த்திக்கிறத விட அந்த பரமாத்மனை கூட்டா போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சோன்னா, கூட்டமா போய் அவனை தரிசிச்சோன்னா அந்த வேண்டுதலுக்கு அந்த ப்ரேயர்ஸ்க்கு எப்போவுமே அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது. அதுக்கான மகத்துவம் ரொம்பவே அதிகமாக இருக்குமா.
இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டியோட நாள் 11ஓட விளக்கமும் பொருளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச பார்ட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டி மார்கழி உற்சவ் 12ஆம் நாளுக்குரிய பாடலும் விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.